In a retail market, fruit vendors were selling mangoes kept in packing boxes. These boxes contained varying number of mangoes. The following was the distribution of mangoes according to the number of boxes. Find the mean number of mangoes kept in a packing box. Which method of finding the mean did you choose? இப்போ 50லேருந்து 52 வரைக்கும் ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க, அவ்வளோதான் அதோட கெப்பாசிட்டி. ஸோ அந்த மாதிரி 15 பாக்ஸஸ் இருக்குது. 53லேருந்து 55 மேங்கோஸ் ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க. அந்த லிமிட்டில் 110 பாக்ஸஸ் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எஃப்ஐ, இது கிளாஸ் இன்டர்வல். ஓகே, அதே மாதிரி 62 to 64 மேங்கோஸ் 25 பாக்ஸஸில் இருக்குது. ஓகே, இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது மீன் நம்பர் ஆஃப் மேங்கோஸ், அதான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எந்த மெத்தடு நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இந்த எக்ஸ்ஐயோட வேல்யூ எவ்வளோ சின்னதாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறது இருக்கும். இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ கொடுத்துருக்குற ப்ராப்ளமில் நமக்கு இந்த இன்டர்வல் கண்டினியூவஸ் இன்டர்வலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். கண்டினியூவஸ் இன்டர்வல்னால் எந்த நம்பரில் ஒரு ஃபஸ்ட் ஒன் முடியுதோ அதே நம்பரில் அடுத்த இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகணும். இப்போ அப்படி இங்கே 50 to 52 இருக்குது. அடுத்து 53லேருந்து 55 இருக்குது. 52ல் முடிஞ்சு 53ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அது தப்பு, கண்டினியூவஸ் கிடையாது. 52ல் முடிஞ்சு 52லேயே ஆரம்பித்தா அது கண்டினியூவஸ். ஓகே, இப்போ இது கண்டினியூவஸ் இன்டர்வலில் இல்லை. ஸோ அப்போ கண்டினியூவஸ் இன்டர்வலுக்கு மாற்றிக்கணும். இப்போ இங்கே இப்போ கண்டினியூவஸ் இன்டர்வலில் எப்படி மாற்றணும்? இப்போ இந்த ஃபஸ்ட்டு லோயர் லிமிட்டோட 0.5 மைனஸ் பண்ணணும், அப்பர் லிமிட்டோட 0.5 ஆட் பண்ணணும். அப்போ இங்கே மைனஸ் பண்ணால் 49.5ன்னு வரும். அப்பர் லிமிட்டோட 0.5 ஆட் பண்ணும்போது 52.5ன்னு வரும். ஸோ அந்த மாதிரி மாற்றி எழுதணும். 49.5 to 52.5. இப்போ கண்டினியூவஸ் இன்டர்வலுக்கு வந்துடும். 52.5லேருந்து 55.5 இதை மாற்றி எழுதிக்கிட்டே வரணும். 55.5 to 58.5, 58.5 to 61.5. இப்போ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் அதில் எந்த சேஞ்சும் இல்லை. இது எஃப்ஐ அப்படியே இருக்குது. இது 15, 110, 135, 115, இது 25. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இங்கே 400 வருது. இது சிக்மா எஃப்ஐ. அடுத்து இங்கே எக்ஸ்ஐ கண்டுபிடிக்கணும் இந்த இன்டர்வலை வச்சு தான். இப்போ இன்டர்வலாக இருக்கிறனால கிளாஸ் மார்க் போகணும். அப்போ அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் டிவைடட் பை 2, அதான் கிளாஸ் மார்க். 52.5 ப்ளஸ் 49.5 டிவைடட் பை 2 போட்டால் 51. எக்ஸ்ஐ முடிஞ்சிருச்சு. அடுத்தது இப்போ எக்ஸ்ஐ அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா? எஃப்ஐ எக்ஸ்ஐ அப்படியே மல்டிப்ளை பண்ணலாமா? எக்ஸ்ஐயோட வேல்யூ ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது, மல்டிப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ்ஐயை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ டிஐக்கு போகலாம். அப்போ அஷ்யூம்டு மீனுக்கு வருது. இப்போ எதை அஷ்யூம்டு மீனாக எடுக்கிறது? இப்போ மிடில் மோஸ்ட் நம்பர் 57. ஸோ அதை அஷ்யூம்டு மீனாக எடுத்துக்கலாம். தட் இஸ் ஏ. ஸோ டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. அப்போ எக்ஸ்ஐ மைனஸ் 57. இப்போ இந்த ஒவ்வொரு வேல்யூவையும் 57ஆல் மைனஸ் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ இதோட மைனஸ் பண்ணும்போது -6, இங்கே -3, இங்கே 0, 3, 6 இப்படி வருது. இப்போ டிஐ எப்படி இருக்குது? -6, -3, 0. ஸோ எல்லாம் சிங்கிள் டிஜிட்டாக வந்துருச்சு. ஓகே, இந்த நம்பர் பாருங்கள். இப்போ இந்த நம்பருமே 6, 3 இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் டிவைசர் இருக்கா? 3ன்னு ஒரு காமன் டிவைசர் இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த நம்பர்ஸை இந்த டிஐஎக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை 3ன்னு போடலாம்ல. ஸோ தட் இஸ் யூ. ui ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ டிவைடட் பை ஹைச். அப்போ இது என்ன? ஈக்குவல் டு xi minus 57 divided by 3. So height என்னன்னு எடுக்கிறோம்? class size 3.
இது எல்லாத்துக்கும் -6 -3 3 6 இது எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் 3. ஸோ அதனால் h = 3ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இந்த நம்பர்ஸை 3ஆல் டிவைட் பண்ணி வர்றோம். அப்போ என்ன வருது? -6 divided by 3னா -2, -3 by 3னா -1, 0 1 2 இப்படி வந்துருச்சு. ஓகே, அடுத்து fi into ui அது கால்குலேட் பண்ணணும். fi ui மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். -30 -110 0 115 50 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 25 வருது. இது சிக்மா fi ui. ஓகே, அப்போ நமக்கு எந்த ஃபார்முலாவில் வந்திருக்கோம்? சிக்மா fi ui வரைக்கும் போயிட்டோம். அப்போ இது எதில் வருது? மீன் a ப்ளஸ் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் a ப்ளஸ் h இன்ட்டு சிக்மா fi ui by sigma fi. அப்போது 57 ப்ளஸ் 3 இன்ட்டு 25 by 400 equal to 57 plus 75 by 400. reduce பண்ணா that is equal to 57.19. round பண்ணினா இந்த நம்பர். ஸோ மீன் 57.19 வருது.